பார்க்கணும். ஸோ கோவலன்ட் பாண்ட் வந்து வீக் பாண்ட். கோவலன்ட் பாண்ட் கார்பன் வந்து இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் force of intermolecular force of attraction is high for carbon because atomic number of carbon is 6. ஓகேவா? So if you take the atomic number of carbon is 6, atomic number of carbon is 6. So atomic configuration we can write as 2,4. 2,4. See, if you take nucleus and first orbit and second orbit. Yeah, first orbit we are having 2 electrons, and second orbit we are having 4 electrons. 1, 2, 3, 4 electrons. Having 4 electrons. Okay. So in the nucleus, I'm taking this nucleus separately. In the nucleus, we are having 6 protons. 1, 2, 3, 4, 5, 6. Total 6 protons. 6 electrons are revolving around the nucleus. In the orbits, in the certain orbits, they are revolving around the nucleus. Okay. So total number of electrons always equal to total number of protons. Protons electrons எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். எத்தனை protons அது ஈக்குவல். ஸோ இப்போ இங்க டோட்டல் நம்பர் protons எங்க இருக்கும்? நியூக்ளியஸ் மட்டும் தான் proton இருக்கும். நியூக்ளியஸ் மட்டும் தான் proton இருக்கும். ஓகே. Protons will be present only in the nucleus. Electrons will always revolving around the nucleus. ஓகே. நியூட்ரான்ஸ் எங்க இருக்கும்? நியூட்ரான்ஸும் நியூக்ளியஸ் தான். நியூட்ரான்ஸும் நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே வந்து நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எடுக்க போது புரோட்டான்ஸ் எடுக்க போறாங்க. ஓகே. ஸோ புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் சார்ஜ் கிடையாது. புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ். அது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நம்ம நியூக்ளியஸ்ல வந்து என்ன இருக்கு? 6 புரோட்டான்ஸ் இருக்கு. நியூக்ளியஸ் வந்து 6 புரோட்டான்ஸ் இருக்கு. இந்த 6 புரோட்டான்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல வந்து 2 இருக்கலாம், 8 இருக்கலாம். இதான் வந்து நம்ம already read in the 9th standard itself. So for an element, if its outmost orbit contains 8 electrons, it becomes stable. It is stable. It is stable ஆயிடுது. 2 இருந்தாலும் ஸ்டேபிள் ஆயிடுது. For example, helium. What is the number of helium? Helium is equal to 2 அப்படின்னா first செல்லிலேயே முடிஞ்சிருது. நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் செல்லிலேயே முடிஞ்சிருது. So it is completely activated. So இது நோபல் கேஸ் போய் இது நோபல் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப கார்பனுக்கு வந்து சொல்லியாச்சு. கார்பன் வந்து having the 6 electrons. 6 electrons are revolving around the nucleus. சுத்திட்டே இருக்கு. ஓகேவா? So 6 protons. இப்ப இது வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா either I want to இந்த இது 4 எடுக்கணும் அப்படின்னா இது ஸ்டேபிள் ஆயிடும். இந்த ஒரு ஆர்பிட்ல வந்து ரெண்டா ஸ்டேபிள் ஆயிடும். இல்ல என்ன பண்ணானே ஒரு 4 எலக்ட்ரான் சப்ளை பண்ணனும்னா இது வந்து ஸ்டேபிள் ஆயிடும். either I have to remove 4 electrons or I have to add 4 electrons. ரெண்டே சான்ஸ் தான் இருக்கு. கார்பன் வந்து கார்பன் வந்து இந்த ஆக்டைட் கம்ப்ளீட் பண்ணனும் இல்ல டப்ளேட் கம்ப்ளீட் பண்ணனும். ஆக்டைட் கம்ப்ளீட் பண்ணனும்னா நான் வந்து 4 electrons கொடுக்கணும். இல்ல டப்ளேட் கம்ப்ளீட் பண்ணனும்னா நான் 4 electrons கீழ எடுத்தாகணும். சரி, ரெண்டுமே இல்ல முடியாது. ரெண்டுமே வந்து ஷேரிங் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து நாலு இங்க வந்து 6 protons நியூக்ளியஸ் வந்து R1 2 3 4 5 6 இருக்கு. 6 protons இருக்கனால நியூக்ளியஸ்க்குள்ள 6 protons என்ன பண்ணும்? 6 electrons நல்லா ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கும். ஓகே. இப்போ ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கிறத நான் வந்து என்ன பண்ணனும்னா 4 எலக்ட்ரான் எடுக்கணும் அப்படினா என்ன பண்ணனும்? I want to give you more energy. நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் எனக்கு ரொம்ப எனர்ஜி வேணும். டக்குனு பிரிக்க முடியாது. லாட் ஆஃப் எனர்ஜி வேணும் அது பிரிக்கிறதுக்கு. So it is not possible. So 4 எலக்ட்ரான் இல்ல எடுக்க முடியாது. சரி நான் ஓகே நான் எடுக்க முடியாது. சோ நான் எல்லாம் கொடுத்துறேன். கொடுத்தனா என்னவும் இங்க வந்து I have to add 4 electrons here. But number of protons in the nucleus is only 6. நம்ம 4 electrons add பண்ணிட்டோம் அப்படினா ஏற்கனவே 6 electrons இருக்கு. It becomes 6 plus 4 10 ஆயிடுது. equal number of 10 electrons that is equal to 10 electrons. 10 electrons வந்து டோட்டலா. So 10 electrons என்ன பண்ணனும்? இந்த 10 electrons இந்த 6 protons வந்து பிடிக்க முடியாது. இழுத்து பிடிக்க முடியாது. அந்த காம்பவுண்ட் அப்படியே ஸ்டேபிள் ஆகாது. உடைஞ்சிடும். சோ என்ன பண்ணனும்? இதுவும் முடிக்காது. இதுவும் I can't give this 4 electrons கொடுக்க முடியாது. ஓகே. சோ கார்பன் என்ன சொல்லுது? I can't give. என்னால வந்து 4 electrons கொடுக்க முடியாது.
வாங்கிக்க முடியாது. ஆனா அதுக்கு என்ன இருக்கு, அதுக்கு 4 கேப் இருக்கு. யாராவது நீங்க இருந்து கூட ஜாயின் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, இடத்த ஷேர் பண்ணிக்கிங்க அப்படி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்ப கார்பனுக்கு வந்து having only 4. கார்பனுக்கு only 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்பனுக்கு 4 தான் இருக்கு. 1 2 3 4 தான் இருக்கு கார்பன்ல. 4 தான் இருக்கு. இந்த 4 எலக்ட்ரான்ஸ் வந்து மீதி இந்த 4 ஸ்பேஸ் காலி, இது காலியா, இது ஸ்பேஸ் காலி வச்சுக்கலாம். இடம் காலியா இருக்கு. என்ன பண்ணலாம்? வேற யாராவது வந்து இடத்த ஆக்குபை பண்ணிக்கிங்க, ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுது. நீங்க எலக்ட்ரான் மட்டும் கொடுத்து இங்க கொடுங்க ஜாயின் சொல்லுது. இப்ப நம்மளோட மீத்தேன் ஃபார்முலா என்ன? மீத்தேன் ஃபார்முலா என்ன? மீத்தேன் ஃபார்முலா என்ன? What is form of methane? C3 bond C3. CH4 is the formula for methane. CH4. இப்ப ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 1. அப்ப 4 ஹைட்ரஜன் ஜாயின் பண்ணுது. 4 ஹைட்ரஜன் ஜாயிண்ட் ஆகுது. சோ 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் வந்து 1 2 3 4 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 4 ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரான் கொடுக்குது. எப்ப என்னாவது ஒரு பாண்ட் ஆயிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் கொடுக்குது. இங்க ஹைட்ரஜன் இங்க 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 3 எலக்ட்ரான் போட்டுக்கலாம். இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் இங்க இது ஷேர் ஆகுது, இது கொடுக்குது. ஓகே. இப்போ இங்க இந்த இதுக்கு வந்து டோட்டலா வந்து இங்க இந்த எலக்ட்ரான் சேர்ந்து ஆயிடுது. 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு கார்பனுக்கு. கார்பன் 4 எலக்ட்ரான் சேர்ந்துருது இங்க. எப்படி கரெக்டா நேரா கூட போடலாம். இது புரியல அப்படின்னா நீங்க நீட்டா போடுறாங்க நீங்க கொஞ்சம். இது கார்பன். அவுட்டர் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 1 2 3 4 இது கார்பன். ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் சுத்தி ஹைட்ரஜன் 1 2 3 4 ஹைட்ரஜன் இருக்கு. 4 ஹைட்ரஜன். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்ன? அட்டாமிக் ஹைட்ரஜன் என்ன? 1. அப்ப அவுட்டர் மாஸ் ஆஃப் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? only 1 எலக்ட்ரான். சோ 1 1 1 ஒரு எலக்ட்ரான் டாட் வச்சுக்கிறேன். இது டாட் வச்சுக்கிறேன். டாட் 1. இப்ப இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த இந்த கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. அதே மாதிரி கார்பன் வந்து ஷேர் பண்ணிக்குது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கார்பன் உண்டாயிடுச்சு. இப்ப ஹைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும் ஃபுல்லா வரதுக்கு? ஒரு ஹைட்ரஜன் எத்தனை வேணும்? 2 இருந்தா ஃபுல் ஆயிடுதா? ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் 2 இருந்தா ஹைட்ரஜன் ஃபுல் ஆயிடுது. ஹைட்ரஜன் ஐட்டம் அட்டாமிக் ஒன்று தான். பட் ஆனா அந்த ஆப்ஜெக்ட் அப்டேட் ஃபுல் ஆகிறதுக்கு ஒன்று வேணும் இல்லையா? ஹைட்ரஜன் ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அந்த ஒன்று இங்கே வாங்கிக்குது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு ஒன்று வேணும், அது இங்கே வாங்கிக்குது. அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் இதுக்கும் இது இங்கே வாங்கிக்குது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் இங்கே வாங்கிக்குது. இதே கார்பன் இருந்து வாங்கிக்குது. ஓகே. ஸோ இப்போ கார்பனுக்கு எத்தனை வேணும்? 8 வேணும் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8. கார்பன் எழுந்துருச்சா? 8 எழுந்துருச்சா? எஸ் சார். கார்பனுக்கு கார்பனுக்கு தேவை 8. கார்பனுக்கு வாங்கிடுச்சு. ஹைட்ரஜனுக்கு தேவை 2. இது 2 போயிடுச்சு. இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? எஸ் சார். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஸோ இதான் வந்து ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதான் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு தேவையானது எலக்ட்ரான்ஸ் இதுகிட்ட வாங்கிக்குது, இதுக்கு தேவையான இதுகிட்ட வாங்கிக்குது. ரெண்டும் ஷேர் பண்ணிக்குது. இதுக்கு ஷேர் பண்ணிக்குது, அவ்வளவுதான். எனவே இதுக்கு எனக்கு தேவை 1, நீ கொடுத்துரு. எனக்கு தேவை 1, நீ கொடுத்துரு. ரெண்டு பேர் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்குது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இதான் திஸ் இஸ் கால்ட் தி எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ 2 3 எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சா நமக்கு புரியும். ஸோ இது வந்து நான் மீத்தேன் போட்டேன் இல்லையா? ஸோ நமக்கு ஈஸியான பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஷேரிங் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். சிங்கிள் பாண்ட். இப்போ வந்து how many bonds, types of bonds are there? சிங்கிள் பாண்ட்னா இப்படி இருக்கும். டபுள் டிஓ டபுள் பாண்ட் அப்படின்னா ஒன்னாக இப்படி இருக்கணும். ட்ரிபிள் பாண்ட் தான் இப்படி இருக்கணும். ட்ரிபிள் பாண்ட் இப்படி இருக்கணும். ஓகே, ட்ரிபிள் பாண்ட் இப்படி இருக்கணும். ஸோ ஒரு சிங்கிள் பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். டபுள் பாண்டுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் வேணும். 1 2 3 4. டபுள் பாண்டுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். 6 எலக்ட்ரான்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6. அப்ப இந்த மாதிரி 6 எலக்ட்ரான்ஸ் ஜாயின் பண்ணா மட்டும் தான் நமக்கு
ட்ரிபிள் பாண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கு கோலன் பாண்ட்ல, டபுள் பாண்ட் ஃபார்மேஷன், ட்ரிபிள் பாண்ட் மூணு டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு 2 எலக்ட்ரான் வேணும். ஓகேவா? ஒன்னா ஜாயின் பண்ணும். ஸோ இங்க ரெண்டாவது கன்ஃபியூஷன் கொண்டு வரும். சிங்கிள் பாண்ட் எப்படி டபுள் பாண்ட் அது வந்து நம்ம எப்படி இருந்து இந்த எலக்ட்ரான் ஷேர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் சொல்ல முடியும். ஓகேவா? இப்ப சரி, இப்ப சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன், சிங்கிள் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹைட்ரஜன் வந்து டயட்டமிக் மாலிக்யூல். ஸோ இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் வந்து H2, ஹைட்ரஜன் வந்து H2 ஆக எக்ஸிஸ்ட் ஆகும். H வெறும் H எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே இப்படிதான். நைட்ரஜன் இதெல்லாம் வந்து எல்லாமே டயட்டமிக் மாலிக்யூல்ஸ் தான். எல்லாமே வந்து டயட்டமிக் மாலிக்யூல்ஸ் தான். ஸோ ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் H2, ஹைட்ரஜன் வந்து H2. ஸோ H எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு டபுள், இது வந்து சிங்கிள் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. 2 இருந்தா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 1 வேணும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் எத்தனை வேணும்? 1 வேணும். ஸோ என்ன பண்ணுது? இது ரெண்டும் இப்படி ஷேர் பண்ணிக்குது. இந்த எலக்ட்ரான் இது ஷேர் பண்ணிக்குது, இந்த எலக்ட்ரான் இது ஷேர் பண்ணிக்குது. இப்ப இந்த ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. இந்த ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் வந்துருச்சு, ஷேர் ஆயிடுச்சு. என்கிட்ட இதுகிட்ட இருந்து 1 கொடுத்துருச்சு, அதுகிட்ட 1 கொடுத்துருச்சு. 2 சேர்ந்து 1 ஷேர் பண்ணிடுச்சு. அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. புரியுதா? எப்படி கேப் ஃபில் பண்ணிச்சு? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் வந்து இதுகிட்ட ஒரு எலக்ட்ரானும் இதுகிட்ட ஒரு எலக்ட்ரானும் இங்க ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஜாயிண்ட் ஆகி ஒரு ஹைட்ரஜனோட ஜெனரல் ஃபார்ம் H2 இருந்து கொடுக்குது. இப்படிதான் வந்து ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் வந்து H வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஒரு பாண்ட் தான் இருக்கு. ஒரு பாண்ட் வந்து அது ஒரு காமன் ஸ்டேபிளா இருக்காது. அதனால இது ஷேர் பண்ணிட்டு ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் டயட்டமிக் மாலிக்யூல். ஸோ ஓகே, இப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் ஜாயிண்ட் ஆகுது. இதான் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஒரு இங்க ஒரு ஸோ H சிங்கிள் பாண்ட் H சிங்கிள் பாண்ட் H. ஓகேவா? H சிங்கிள் பாண்ட் H சிங்கிள் பாண்ட் H. இதுதான் வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷனோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. இதுதான் வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட், இது புரியுதா? எஸ் சார். புரியுதா? அடுத்து டபுள் பாண்ட் போலாமா? டபுள் பாண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சார், அப்புறம் மீதி எக்ஸாம்பிள் அப்படி பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் செய்யறேன், நீ நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டபுள் பாண்ட் இது வந்து நம்ம பார்க்க என்னது? டபுள் பாண்ட்னா என்னது? நடுவுல 2 இப்படி ஒண்ணா ஓகேவா? இப்படி டபுள் பாண்ட் வரது இல்ல. இது பேர் சிங்கிள் பாண்ட். இது இப்படிதான் வரணும். ஓகேவா? இப்ப டபுள் பாண்டுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஃபார்முலா என்ன? O2. ஆக்சிஜன் ஃபார்முலா என்ன? O2. அட்டாமிக் நம்பர் ஆக்சிஜன் என்னது? 8. மெட்டானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 2,6. மெட்டானிக் கான்ஃபிகரேஷன் 2,6. 2,6 இருந்தா போதும். ஸோ ஆக்சிஜனுக்கு என்னது? ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஆக்சிஜன். ஓகேவா? இது ஆக்சிஜன் ஓ போட்டுக்கிறேன். ஆக்சிஜன் O 6 எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 6 ஆயிடுச்சு. இது வந்து வேற மெத்தட்ல போறோம் பாருங்க, அதாவது டாட் வச்சு போறோம் பாருங்க. ஆக்சிஜன் தான் ஹாட் மாஸ் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? இட் ஹஸ் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 1 2 தெரியுதா? போடு டாட் தெரியுதா? Yes, sir. Yes, sir. சரி, 1 2 3 நீ வந்து உன்னோட எப்பவுமே வந்து ஒரு எலக்ட்ரானுக்கு கிராஸ் யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரான் டாட் ஒரு எலிமெண்ட் டாட் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே கிராஸ் யூஸ் பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிடும். உனக்கு டாட் ஒன்று, அதாவது டிஃபரெண்ட் எலிமெண்ட்டுக்கு சேம் எலிமெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் ஆக்சிஜன் என்ன பண்ணுறேன்? இன்னும் ஆக்சிஜன் இருக்கு. 4 2 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ இந்த ஆக்சிஜன் இது வந்து இந்த பக்கம் ஆக்சிஜன் இருக்கு, இந்த பக்கம் ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கா? ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் வேணும்? டபுள் ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணி 6 இருக்கு, 6 இருக்கு. இன்னும் 2 இருந்தா ஆக்டேட் கம்ப்ளீட் ஆயிடுமா இல்லையா? அப்ப எத்தனை எலக்ட்ரான் வேணும்? எஸ் சார், 2 எலக்ட்ரான் வேணும்.
அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து ஒன்று கொடுக்குது, இது கொடுக்குது. ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இது ஒன்று கொடுத்து அது ஒன்று வாங்கிடுச்சு. ஓகேவா? அதுவே இது ஒன்று கொடுத்துட்டு ரெண்டு ஷேர் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை வேணும்? இன்னும் Yes, ஒன்று sir. வேணும். அது இந்த ஒண்ணுக்கு இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகும். இது ரெண்டு ஷேர் ஆயிக்கும். அப்ப என்னது? டபுள் பாண்ட். அப்ப வந்து ஓ டபுள் பாண்ட் ஓ ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓ வந்து 8 ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது இப்படி கிரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இதை கிரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 ஷேர் ஆயிடுச்சு. சரிங்க, புரியுதா? Yes, sir. சரிங்க, ஸோ இதுக்கு வந்து ஆக்சிஜன் 8 வேணும்னா 1 2 3 4 5 6 7 8 1 2 3 7 8 ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் மிங்கிள் ஆயிருக்கு. இதுல 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் மிங்கிள், 4 எலக்ட்ரான்ஸ் இப்படிதான் ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆனா ஆக்சிஜன் இப்படி டபுள் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஓகேவா? Yes, sir. So double bond formation is very good example. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி போட முடியும். ரவுண்ட் வச்சும் போடலாம். ரவுண்ட் வச்சு நம்ம ரவுண்ட் வச்சு போடுவோம். ரவுண்ட் வச்சுன்னா இப்படி போட்டு 1 2 ஓகேவா? எத்தனை எலக்ட்ரான்ஸ் சொன்னீங்க? 1 2 எலக்ட்ரான் மட்டும் வேணுமா? வராது. என்ன பண்ணோம்? இங்க 2 எலக்ட்ரான்ஸ், இங்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். டோட்டலா வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இங்க வந்துடும். அப்ப இங்க 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து மிங்கிள் ஆயிடும். ஓகேவா? டோட்டல் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் மிங்கிள் ஆயிடும். 6 1 6 1 2 3 4 5 6 இங்க வரும். ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நைட்ரஜன் போலாம். நைட்ரஜன் வந்து ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நைட்ரஜன் வந்து ட்ரிபிள் பாண்ட் எப்படி இருக்கணும்? 1 2 3 இப்படி வரணும். அட்டாமிக் நைட்ரஜன் எவ்வளவு? அட்டாமிக் நம்பர் நைட்ரஜனுக்கு சொல்லுங்க. 7. Atomic nitrogen is equal to 7. Atomic configuration. Atomic configuration 2,5. 2,5. Power to most எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 5 இருக்கா? 5 இருக்கா? Yes, sir. அவுட் மோஸ்ட் ஆர்பிட்ல அவுட் மோஸ்ட் ஆர்பிட்ல 1 1 2 அவுட் மோஸ்ட் ஆர்பிட்ல 1 2 3 இருக்கு. 1 2 3 இருக்கும். ஓகே, 1 2 3 இருக்கு. இங்க அவுட் மோஸ்ட் ஆர்பிட் 3 தான் இருக்கு. இப்ப நைட்ரஜனுக்கு வந்து ஐ எம் ரைட்டிங் லைக் திஸ் 1 2 1 2 3 1 2 1 2 3. அடுத்தது nitrogen is also diatomic molecules. இதுக்கு 3 electrons வேணும். வந்து இது how many electrons it want to complete the octet? எத்தனை வேணும்? இண்டிகேட்டர் 5 இருக்கு. 1 2 3 4 out of 5 இருக்கு. அப்ப எத்தனை வேணும்? 3 electrons வேணுமா? 3 electrons வேணும். கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 electrons வேணும். அதே மாதிரி I am taking another nitrogen here 1 2 1 2 3 1 2. சோ இப்ப டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் வேணும்? இதுக்கு இந்த நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 3 வேணும். 3 வேணும். இந்த நைட்ரஜன் எத்தனை வேணும்? 3. இதுக்கு 3 வேணும். 3 தான். சோ என்ன பண்ணுது? இந்த எலக்ட்ரான் பேர் ஆகுது. அடுத்தது இந்த எலக்ட்ரான் பேர் ஆகுது. இந்த எலக்ட்ரான் பேர் ஆகுது. டோட்டலா வந்து n ட்ரிபிள் பாண்ட் n ட்ரிபிள் பாண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட 8 வந்து பாருங்க. இது காம்பினேஷன். இது வந்து ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதே வந்து நம்ம வந்து இது எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர். இது வந்து நம்ம வந்து n எப்படி பண்ணலாம்? என்னக்கு ட்ரிபிள் பாண்டுக்கு இது நைட்ரஜன் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 2 இங்க இருக்கு, 1 2 இங்க இருக்கு. மீதி எலக்ட்ரான் வரும் நமக்கு 1 2 3 4 5 6. இந்த எலக்ட்ரான் இங்க பேர் ஆயிடுச்சு. இந்த 3 எலக்ட்ரான் பேர் ஆயிடுச்சு. டோட்டலா நைட்ரஜன் எத்தனாச்சு? 8 ஆயிடுச்சு. இங்க 6 இருக்கு, 2 இருக்கு. இங்க 6 இங்க 2 இருக்கு. சோ 8 எலக்ட்ரான் ஷேர் ஆயிடுச்சு. ஷேர் ஆகி it becomes stable ஆயிடுச்சு. இப்ப we can the formula n2 ஓட ஃபார்முலா இது. n2 get n2. இது வந்து சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு மட்டும் தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சோ we having இது வந்து சிங்கிள் எலிமெண்ட் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் எலிமெண்ட் சொல்லியிருக்கோம். ஓகே, இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காம்பினேஷன் போலாம். காம்பினேஷன் அப்படின்னா